கோடி கோடி ஸ்தோத்திரம். நான் பேசுறது எல்லாரும் கேட்குதா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இந்த சங்கீதம் 138வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் இல்லையா? அப்போ கடைசி 8வது வசனம் என்ன சொல்லுது? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி இதில் இருக்கு. அப்போ கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை எப்படியே வச்சுட்டு அடுத்து நம்ம புதிய ஏற்பாடுகளை பார்ப்போம். ஆண்டவர் நமக்காக என்ன செஞ்சால் நாம அவருக்காக என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 1 கொரிந்தியர் எடுத்துங்களேன். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 32வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு, நல்லா கவனிக்கணும், நாம ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி கர்த்தராலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, இங்க சொல்றது இந்த 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 32வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆக இங்க வந்து சங்கீதம் 138ல பார்த்தோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். செய்து முடிப்பார் அல்லது செய்து முடித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். செய்து முடிப்பார், இனிமேலும் செய்வார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே போல இந்த 1 கொரிந்தியர்ல 11வது அதிகாரத்துல இந்த 32வது வசனம் சொல்லிட்டு நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தோம் அப்படின்னா எபேசியர் எடுத்துங்களேன். எபேசியர்ல 4வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது, உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் போதுமானது ஆவலோடு நடப்பிக்கும்படி. ஆக கிறிஸ்து அங்க பார்த்தோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கொரிந்தியர்ல பார்த்தோம் அப்படின்னா நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு, நாம நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு இப்படியாக இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துல வந்தார். ஆக நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா உணர்வு இல்லாதவனா இருந்தேன். இன்னுமே தெரியாது, எது பண்ணாலும் அதை ஆவலோடு செய்வேன். ஒரு தவறு செய்யறேன்னா அது ரொம்ப ஆவலோடு செய்வேன். உதாரணத்துக்கு நான் இப்ப கடத்தூர் போறேன் அப்படின்னு சொன்னா யாராவது சொல்லுவாங்க, தம்பி எனக்கு அப்படின்னு வாய் நிட்டு விடுங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஓடுவேன். ஆக உணர்வு இல்லாதவனா இருந்தேன். எதை செஞ்சாலும் ஒரு தவறு செய்யறேன், ஒரு பாவத்தை செய்யறேன் அப்படின்னா அதை ரொம்ப ஆவலோடு செஞ்சேன். அல்லேலூயா. ஆண்டவர் இங்க சொல்றாங்க, உனக்காக யாவையும் செய்வேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்தார் அப்படின்னு சொல்லி தாவீது ஏற்கனவே அறிஞ்சிருந்தார். அல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட இந்த பாவத்துல வாழ்ந்தனா நியாய தீர்க்கப்படாதபடிக்கு அதுல இருந்து அந்த ஆக்கினையில இருந்து நான் எப்படி தப்பிக்கணும், நான் எப்படி திரும்பி அதுல இருந்து நான் மீளணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து எனக்காக வந்தார். அந்த எபேசியர் 5வது அதிகாரத்துல 2வது வசனம் சொல்றது விதமாக, கிறிஸ்து நமக்காக நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து, பாத்தீங்களா, நான் பட வேண்டிய அந்த ஆக்கினைகள் எல்லாமே இயேசு கிறிஸ்து பட்டார். அப்ப ஆர்வத்தோடு ஓடணும் பாவம் செய்யறதுக்கு. முதல் ஆளா போல அடுத்தவங்களை தூண்டுன. ஆக இப்படியாக இருந்த என்ன, ஆண்டவர் ஒரு உணர்வுள்ள மனிதனாக மாற்றினார். எனக்காக என் தேவன் யாவை செய்து முடிப்பார் அப்படின்னு சொன்னது போல எனக்காக என் தேவன் அடிக்கப்பட்டார். நான் பட வேண்டிய அந்த ஆக்கினை எல்லாமே அவர் பட்டு தீர்ந்தார். உணர்வில்லாதவனா இருந்தேன், ஆண்டவர் என்ன உணர்வுள்ளவனா மாற்றினார். அல்லேலூயா. அதே போல அந்த எபேசியர் 3வது அதிகாரம் 15வது வசனம்
நம்முடைய கர்த்தராக இருக்க இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படிக்கிட்டு இதெல்லாம் எனக்கு எப்ப கிடைச்சது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ நான் நோக்கினேன், அவரை நான் பார்த்தேன், அவர் எனக்காக அடிக்கப்பட்டார். இந்த மேஜர்ல வச்சிருக்க சாதாரண ஒரு விஷயம் அல்ல, ஒரு சாதாரண திராட்சை ரசம், சாதாரண அப்பம் இது அல்ல. இதையும் நம்ம அபாத்திரமா எடுத்தோம் அப்படின்னா இதுல இருந்து என்னென்ன நடக்கும்ன்றத எல்லாமே நம்ம பார்க்கலாம். வேதத்துல அப்படியே எழுதி இருக்கு, அது கூட நடந்தும் இருக்கு. அப்ப முதல்ல நான் உணர்வுள்ளவனாக மாறணும். அப்பத்தை நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நான் உணர்வுள்ளவனாக மாறணும். இந்த வாரத்துல நான் என்ன செஞ்சேன், இந்த நாள்ல நான் என்ன செஞ்சேன், இனிமேலும் நான் எப்படி இருக்கணும் அப்படின்றத உணர்வுள்ளவனாக உணர்ந்து ஆண்டவர் என்னை மாற்றினார். எனக்காக என் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். அதே போல சொல்லுது, அன்பு கூர்ந்தது போல என் தேவன் என் மேல அன்பு கூர்ந்தார். அப்படி அன்பு கூர்ந்ததுனால தான் நான் மீட்கப்பட்டேன், தேவனுடைய பிள்ளையாக நான் மாற்றப்பட்டேன். அல்லேலூயா. நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள் தான், அதுல ஒரு சந்தேகமும் கிடையாது, ஒரு துளி கூட ஒரு சந்தேகம் கிடையாது. எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனாலும் நம்ம எப்படி இருந்தோம், முன்னாடி வழி தப்பி போயிருந்தேன், ஆண்டவர் நான் அறிஞ்சேன், அவரோட நான் அவரை உணர்ந்தேன், அதனால நான் ஆண்டவருக்குள்ள வந்தேன், ஆண்டவரை என்னை மாற்றினார். அல்லேலூயா. இனி நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா எபேசியர் 4வது அதிகாரத்துல 32வது வசனம் சொல்லுது, ஒருவருக்கு ஒருவர் தயவாயும். இந்த தயவெல்லாம் எனக்கு முன்னாடி இருந்துச்சா, நான் இயேசு கிறிஸ்து அறிவதற்கு முன்பாக எனக்கு இந்த உணர்வுகள்லாம் இருந்துச்சா அப்படின்னா நிச்சயமா இல்லை. முன்பெல்லாம் ஃப்ரெண்டு வந்து கேட்பாங்க, படத்துக்கு போமா அப்படின்னா முதல் ஆளாக கிளம்புவேன், இருடா தான் வரேன் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, அவ்வளோ குயிக்காக வந்துடுவேன். ஒரு ஆலயத்துக்கு கிளம்பணும் அப்படின்னால அரை மணி நேரம் ஆகுது. முன்பு எப்படி இருந்தா இப்போ எப்படி இருக்கேன். ஆக இந்த அரை மணி நேரமும் நான் சாதாரணமா எடுத்துக்க மாட்டேன். இந்த அரை மணி நேரத்துக்குள்ள குளிச்சு முடிச்சுட்டு வந்து முதல்ல ப்ரேயர் பண்ணுவேன். இவ்வளவு நாள் என்னை எப்படி கொண்டு வந்தீங்க, இனிமேல் நான் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்றது அந்த கேட்பேன். எனக்காக அடிக்கப்பட்டீங்கல்ல, எனக்காக எல்லாமே தன்னோட உயிரை கொடுத்தீங்கல்ல, நான் இனிமே எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டுகிட்ட கேட்பேன். நிச்சயமாக உணர்த்துவார், உணர்வு உள்ளவனாய் மாற்றினார். அல்லேலூயா. அதான் அந்த எபேசியர் 5வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த பலியாக. அப்ப பாவம் செய்தோம் அப்படின்னா நிச்சயமா பலி கொடுக்கணும். இப்ப நம்ம உதாரணத்துக்கு நம்ம முன்னிலையில இருந்தோம் அப்படின்னா, முன்னிலையில இருந்திருக்கோம் இல்லையா, அப்ப இந்த நேரத்துல நாம எப்படி இருப்போம் அப்படின்னா வருஷம் வருஷம் ஒரு கிடா வெட்டுவோம். நிச்சயமாக உண்டா இல்லையா? கோழி செலுத்துவோம், ரத்த பலி, இது எல்லாமே செலுத்துவோம். ஏன்னா நம்ம பாவம் போயிடும், நம்ம எல்லாம் நல்லா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இம்மைக்கு மட்டும்தான் அதை செஞ்சோம். ஆனா அது நிவர்த்தி ஆகல, அது பரிசுத்தம் இல்லை. பரிசுத்தமான ஒரு ரத்தம் வேணும். அதான் பிதா நமக்காக அனுப்பினார், தம்முடைய ஒரே குமாரன் நமக்காக அனுப்பினார். அதான் இங்க 2வது வசனம் சொல்லுது, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கை, பாருங்க அங்க காணிக்கையாக கொடுத்திருக்காங்க, பலியாக நமக்காக ஒப்பு கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா அன்பு கூறணும், ஒருவருக்கு ஒரு அன்பு கூறணும். அன்பு எல்லாத்தையும் சகிக்கும் அப்படின்னு சொல்லி கொரிந்தியர்ல இருக்கு. அதுக்கு பொறாமை இருக்காது, தீங்கு நினையாது, அன்பு எதுவுமே நினைக்காது, ஒருவருக்கு ஒரு அன்பு கூறுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதே போல 1 கொரிந்தியர் எடுத்துங்களா, இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானாங்க, எனக்காக அடிக்கப்பட்டாங்க, எனக்காக அவ்வளோ நிந்தைகள் எல்லாத்தையும் தாங்கினாங்க. இந்த மேஜையில் இருக்காது நம்ம சாதாரண ஒரு திராட்சரசமோ சாதாரண ஒரு அப்பம் அப்படின்றது நம்ம நினைச்சிட முடியாது. முதல்ல தன்னைத்தானே சோதித்து அறியணும். இங்க என்ன சொல்லியிருக்க அப்படின்னா 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல 28வது வசனம் சொல்லுது, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து போதுமானது. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து, முதல்ல நம்ம சோதிக்கணும், நாம எப்படி இருக்கோம். கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டாரா, நல்ல கிறிஸ்துக்காக நான் என்ன செய்யணும், கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டாரா என்பதை விட எனக்காக அடிக்கப்பட்டார் என்பது சிறந்தது. அதுதான் உண்மை.
அல்லேலூயா. கண்ணை கட்டி குருட்டாட்டம் பிடிச்சிருந்தோம். ஆனா இயேசு கிறிஸ்து வந்தாங்க, எல்லாத்தையும் நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் போக்கினாங்க. பரிசுத்த ரத்தத்தினாலதான் நமக்கு நிவர்த்தி கிடைச்சது. அல்லேலூயா. பாருங்க, இந்த அப்பத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து அந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல இந்த 28வது வசனம் இப்படியாக சொல்லுது. முதல்ல நம்மை நாமே என்னை நானே சோதித்தறியணும். இந்த வாரம் ஃபுல்லா நான் என்ன பண்ணினேன், அடுத்தவங்க நான் பேசினேனா, திட்டினேனா, அல்லது ஏதாவது ஒரு சண்டைக்கு போனேனா, அல்லது ஏதாவது யாருடையாவது நான் பறித்து கொண்டேனா, அல்ல இந்த அப்பத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு செகண்டும் நம்ம யோசிக்கணும். யோசிச்சு ஆண்டவர் நீர் எனக்காக அடிக்கப்பட்டு இதுலேருந்து நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நிச்சயமா இதை ஒப்புக்கொள்ளணும். அதே போல எபேசியர் எடுத்துக்கோங்க, 5வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, அப்படியே வம்பும் புத்தியினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் அதெல்லாம் வேண்டாம். ஆண்டவர் அதான் சொல்றாங்க, ஆண்டவர் எனக்காக அடிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா, அப்படின்னு நம்ம நினைச்சனால, அப்படின்னு நினைச்சு இந்த அப்பத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னால இது எல்லாமே நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா நிச்சயம் போயிடும். அப்ப எது சரியானது அப்படின்னு பார்க்க போனோம்னா அதிலே சொல்லியிருக்காங்க, படிங்களா? ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஆமென். இல்லையா? ஸ்தோத்திரம் செய்யணும். அப்ப இந்த அப்பத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்தோத்திரம் செய்யணும். அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம், எனக்காக சிந்தப்பட்ட ஒரு பரிசுத்த ரத்தம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்தோத்திரம் செய்யணும். நம்மளே நாம சோதித்தறியணும். ஆண்டவர் கொடுத்த இந்த செய்தி உங்களோட நான் பகிர்ந்து கொண்டேன். ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்த